எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோஸ்ட் vlog 7 சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அது எங்க வந்திருக்கோம்னா, எனக்கு வந்து இங்க இந்த திருப்பூர் பக்கத்துல அந்த சைடுல எல்லாம் வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். நாங்க இந்த மாதிரி போனா ஆமா நீங்களே பார்த்துருப்பீங்களே. நீங்க பாத்தீங்கன்னா எந்த சேவலோ இல்ல கோழியோ நீங்க கை காமிச்சீங்கன்னா அதை வந்து உடனே வந்து எடுத்து சொல்லுவாங்க. சந்தையில சமைக்கிறாங்க, இதுல சமைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததே இல்லையே. இது வந்து நம்ம ஊர் செட்டப். நீங்க வந்து இப்ப இங்க சுதார் வந்து கோழிக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்கான். என்ன எப்படி இருக்கு கோழி, சேவல் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்கான். அதுல ஒன்னு செலக்ட் பண்ணி அதை போட்டு தள்ளி இங்கே சமைச்சு தருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஜாலியா வீட்டுக்கு போறதா இன்னைக்கு வீடியோ. வாங்க போவோம். சாப்பிடுற வீடியோ. ஆமா, அது போட்டா நல்லா பாக்குறீங்க. எங்களுக்கு ஜாலியா இருக்கு, நாங்க நல்லா சாப்பிடலாம்ல. இங்க ஒரு சூப்பர் மேட் இருக்குனே. வந்தாலே ஒரு விண்டேஜ் வண்டிகளா. அத பார்த்தா டீசல் புல்லட் மேக்ஸ் 600. என்ன சுதாகர், இந்திய கோழியா ஜப்பானிய கோழியான்னு பாத்துக்கிட்டியா? எப்படி சேவல் மட்டும் தானா? சேவல் தான். எந்த சேவலை பிடிக்கலாம்னு பாக்குறோம். ஒரு சேவல் பார்த்தா ரெண்டு சேவல் அடிக்கணும். ஆமா பார்த்தா 1 2 இல்ல பார்த்தா ஒன்னு பார்த்தா நாட்டுக்குள்ளி சப்ப எல்லாம் சிறுசா இருக்கு. அப்படியா? சரி ஓகே. ஆமா முடிச்சிடலாம். நம்ம சொல்லலாமா? சொல்லுங்க, நல்லா பெருசா ஒன்னு எடுங்க. ஏதாவது ஒன்னு பெருசா சொல்லிருங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவர் வந்து சாப்பிடுறப்ப நல்லா இருக்கு. பாக்குறப்ப சாப்பிடுறது ஒரு வாட்டி வெட்டினாங்க கோழி. அதான் எல்லா பிரீடுமே இருக்குது. வரமாட்டேன்ட்டாரு. என்ன நீங்க முன்னாடி வரமாட்டேன்னு சொல்லுவீங்கன்னா கோச்சை தனியா. கோச்சை என்ன ப்ரோ? அது சண்டை சேவல். டோக்கன் சேவல், கோச்சை சேவல். அது வந்துட்டு கறியில ரொம்ப கெட்டியா இருக்கும். இப்போ நார்மலா இந்த சேவல்லாம் பாத்தீங்கன்னா 5 விசில் 6 விசில் வர மாதிரி. கோச்சைல 16 விசில் விட்டாதான் அந்த வேகிறதே வேகும். கடப்பேரே கோச்சைங்கிறதுனால அதுதான் இங்க ஃபேமஸ். ஃபைட் சேவல்ல வந்து தோத்து போன சேவலை போட்டு தள்ளி சாப்பிட்டா அதுக்கு பேர் கோச்சை. ஆக்சுவலி இந்த போட்டு ஆப்போனன்ட் டீம் தூக்கிட்டு போறாங்க சில நேரம். அப்படியா? அத கறி மொத்தமா கிழக்கு சீமையிலே படம் பார்த்திருக்கான். அத பார்த்துட்டு நம்மள்ட்ட இருந்து அடிச்சிடுறான். என் தம்பி சண்டை சேவல் வளர்த்திருக்கானே. அப்படியா? ஆமா. போய் எல்லா சேவலையும் பறி கொடுத்துறான். கறி வராத எங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிராங்க. நான் செலக்ட் பண்றான். 5 பேர் இவ்வளவு சொன்னான்ல. ஆனா கோழியை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். செலக்ட் பண்ணு. அதான் நல்ல வெயிட் வரதா சொல்லு. இந்த இதுவா இது சொல்லுங்க. 2 சேவலை பிடிச்சி கொடுத்தாச்சு, கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு ரேட் இருக்கா திருக்கிட்டு. திருக்கிதான் கொள்ள முடியும். அதை கருத்து டேஸ்ட் தெரியும். இல்ல நம்ம செய்யலாம்னு பார்த்தா வேணாம், அவங்களே சேர்த்து செஞ்சிருவாங்க எல்லாரும் சேர்ந்து. ஏற்கனவே இப்படிதான் பட்டாசு கடையை கொளுத்துன மாதிரி பிராய்லர் சிக்கனை போட்டுலாங்க. ஈஸியா சமைக்கிறது. ஏய் அது வெந்து வேகமா பல மணி நேரங்கள் கழித்து அவர் அடுப்பு பாத்துட்டு இருக்காருன்னு. நாட்டுக்குழி வேறு ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கு 2 மணி நேரம் போடா. பிராய்லர் கோழினா உங்களுக்கு 1/2 hourல அது வெந்துரும். ஐயோ, நீங்க போட்டோனே அது அப்படியே கேக்குறது நல்லா இருக்கு, ஆனா இது வேலைக்கு ஆகாது. அது போக 5 வெரைட்டி ஏன்டா சொன்னீங்க? ஒரு வெரைட்டி சொன்னா அவங்க ஸ்பீடா பண்ணி கொடுப்பாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கனா, செட்டிநாடு சிக்கனா, சிந்தாமணி சில்லி சிக்கன், தயிர், ஏதோ கெட்டி தயிர் சொல்றாங்க. கேட்க மாட்டாங்க. இப்ப அவனை திங்கிறீங்க வாங்கி பொழக்கிறேன்டா அவனை. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் தனித்தனியா தெரியும். அது பேர் கோச்சா? கோச்சையில என்ன ஸ்பெஷல்னு பாத்துருவோம். 5 சாப்பிட்டாதான் எது பெஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம அடுத்த தடவை ரொம்ப ட்ரை பண்ண முடியும். கோழியோட வாழ்நாளே எவ்வளவு நாள்றா? எனக்கு சரியா தெரியல. சாரி, வெரி சாரி. உண்மையிலே தெரியல. அது ஆக்சுவலி என்னன்னா, இந்த சேவல்ல இருந்து இறங்குற கோழி, அந்த கோழியில இருந்து இறங்குற சேவ குஞ்சு, அப்படி அந்த பிரீடுன்னு வருது. அந்த பிரீடு, இந்த பேட்டக்கார பிரீடுனா பேட்டக்கார அவரு அந்த சண்டைகள் வளர்த்த சேவல்ல இருந்து இறக்கப்பட்ட கோழி குஞ்சுகளுக்கு தான் ரேட். அவரேஜ் லைஃப் டக்குன்னு போடுறாரு. அவர் கூகுள்ல போட்டு டவக்குன்னு கண்டுபிடிச்சாரு. 10 வருஷம் வரைக்கும் சேவல்லாம் 10 வருஷம் ஆளுமாயா?
எங்கடா விடுறீங்க அதுதான் போட்டு தள்ளி சமைச்சு ஒண்ணு 5 ல இருந்து 10 வருஷம் வளருமாயா இதுக்கு 5 to 10 வருஷம் ஆமா இருக்காது கொன்னுடுவாங்க. எங்கடா உயிரோட வெட கோழியா இருக்கு இப்பே போட்டு தள்ளிடுவோம் முட்டை வயசாயிடுச்சு போட்டுருக்கு அதை போட்டுல தான் டேஸ்ட் முட்டை அப்படின்றாங்க கொள்ளிடுவாங்க கொஞ்சம் வயசாயிடுச்சு கறி சாவுக்கு போட்டு தள்ளுங்க இந்த மாதிரி போடுறதுனால எவ்வளவு வருஷம் வாழணும்னு தெரியாம அதை பத்தி தான் பேசிக்கிறோம் அதுவே தெரியாம 2 பேர் வர்றாங்க நாங்க இப்ப அதுல நீ என்னைக்கு பிரியாணி ஆக அவரை நான் போய் கூட்டு வரேன் அவரு சட்டிக்கிட்டு பெந்துச்சா பாத்துக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. பண்ணதை எடுத்திருக்காங்க. எத்தனை சிக்கனு 4 2 தானே சொன்னாங்க. அங்க இருக்கிற 4 இன்னும் அத்தனை வகை சொன்னாங்க. எங்க பேரு பண்ணாயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பக்கம் இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா நல்லா சாப்பிடலாம். ஏன்டா 5 வெரைட்டில ஏன்டா சொல்றீங்க பசிக்குதுடா இல்ல இதெல்லாம் வெயிட் பண்ணவே மேபி சீக்கிரம் போயிட்டு வேணா இது பண்ணலாம். அப்போ அங்க ஏதாவது என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஏதாவது வச்சிருக்கணும். டிவி அந்த மாதிரி ஏதாவது படமாவது போட்டு ஒரு நாளைக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வீடியோ பண்ணா அதான் சொன்னேன் நீங்க மட்டும் குடல் குழம்பு இட்லிக்கு எவ்வளவு நேரம் எங்களை வெயிட் பண்ண வச்சீங்க பண்ணீங்க. நல்லகிரி ஓஹோ. சேவக்கறி எதுவும் சும்மா சாதாரண கிடையாது. அப்படியே இருங்க உங்களை பார்த்து வரேன். நம்ம திரும்பியும் கிளம்பிட்டாரு. நான் போய் பார்த்து ஒரு ஜாலியா இருக்கும். எனக்கு இன்னும் wait பண்ணவே புரியாது. ஆனா இது ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த பார்த்தோம்னா நமக்கு பயங்கரமா பசி எடுக்கும். தலை வலிக்குதுடா நல்ல டேஸ்டா இருக்கிற ஒரு ஃபீல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓ விரவு அடுப்புதான். பிரியாணியா? Gravy. 5 வகை சொல்லியிருக்காங்களே. எல்லா சாப்பாடும் வந்து இறங்கிருச்சு. சூப்பா? நாட்டுக்கோழி சூப் குடிக்கலாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு சூப் குடிக்கணும். ஆமா ஆமா. பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் கொடுப்பாங்க. பரவாயில்ல இதுதான் வெயிட் பண்ணலாம். வீடியோக்காக சொல்லல. ஆஹா அருமையா இருக்கு. எனக்கு இந்தாங்க இந்த சேவல போடுதல்லுங்க அப்படின்ற மாதிரி போடுதல்ல. அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? அது ஞாபகப்படுத்துற அவரை மனசு சரி கீழே குடியில உட்காந்துக்கிட்டு விறகடுப்பு தானே லைன் அடுப்பு மாதிரி வச்சு அதுல சமைச்சு மண் சட்டி 5 வெரைட்டி கொண்டு வந்து சோத்தை இறக்க போனாங்க. இறக்கணும்னா விட்டு ஒரு திருப்பிட்டு சுட சுட சோறை கொட்டி அதுல நீங்க இந்த கூட்டை மட்டும் போட்டு கரண்டி சாப்பிட்டா கூட்டம். ஆமா இந்த கூட்டு அதை கறியோட சேர்த்து நீ உங்க சைடுல சொல்ல மாட்டீங்க. இவங்க ஒவ்வொரு சைடுலாம் அப்படி சொல்லுவாங்க. இப்ப கோயம்புத்தூர்காரனா எப்படி சொல்லிருப்பாங்க? என்ன ஸ்லாங் சொல்லிருப்பாங்க? என்னங்க இப்போ சிக்கனை சோத்த போட்டு சொல்லு. ரொம்ப ஈஸி. கோயம்புத்தூர் பாச ரொம்ப ஈஸி. வாங்க இங்க வாங்க அப்படின்னா வந்துடும். இல்ல அது ரொம்ப இழுக்கிறான். அவ்வளவு போக கூடாது. அதாவது நார்மலா சொல்லிட்டு அது ஒரு இங் போட்டுருவா. இல்ல சாப்பிட்டீங்கன்னா அங்க வர்றதும் தெரியக்கூடாது போறதும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா இல்லன்னா வந்து அது சூரிய வம்சம் மாதிரி வழி நினைக்கிற எந்த கல்ல சரியா முடியாது. ஏறும் போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. அது வந்து அது வேற. ஆனா இது அப்படி துண்டில இருந்து இதுவரைக்கும் ஒரு கவுதுற அதை குடிச்சவங்க. சரி இது பெப்பர் சிக்கன், இது பெப்பர் சிக்கன், இது சிந்தாமணி, அது பச்சை மிளகாய், அது பள்ளிப்பாளையம். நான் சொன்ன மாதிரி இது பெப்பர் பாத்தீங்களா? நன்றி. இப்போ உன்கிட்ட கேக்குறேன் இது என்ன சட்டி வரும் பெப்பர் சிக்கன் சிந்தாமணி தப்பு இல்ல சிந்தாமணி ரோஸ்டர் ரூஸ்டர் சேவலை வந்து ரூஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல. சேவலுக்கு இங்கிலீஷ்ல ரூஸ்டர். அது வந்து பள்ளிப்பாளையம். சோறு வரல பிரியாணி வாங்கிட்டாங்களா? அங்க இருக்கு எல்லாம் தனியா வாங்கியிருக்காங்க நினைக்கிறேன். சாப்பாடு தானே
தயிர் சோறா? இல்ல நீங்க தான் முன்னாடிலாம் வந்து கோயம்புத்தூர் கிளம்புறதா இருந்தா சுதாரணம் தான், நம்ம எல்லாரும் அங்கிட்டு போவோம், சுதாரணம் மட்டும் கோயம்புத்தூருக்கு சில டைம். ஏன்னா அவருடைய ஒய்ஃப் வந்து அப்ப வந்து இங்க படிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா பர்சனல் தகவல். இன்னொரு டீடைல் கொடுக்கணுமா? கொடுங்க. கேர்ல கை வச்ச போட்டோ ஒண்ணு இருக்கும்ல, அது தெரியுங்க, வந்தாலே கண்டுபிடிச்சிட்டாங்க. சிங்கனூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. அப்படியா? மாமாக்கு இவ்வளவு டீடைல் தெரிஞ்சிருக்கேன். அந்த டைம் வந்து எங்க அண்ணன், நான் வந்து அங்க இருந்து கிளம்ப முடியல, காரு வந்து திருச்சியில இருந்துச்சு. அண்ணனை நீ எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கல. நான் அங்க இருந்து காலையில புளிசோறு கிண்டிட்டு லெமன் மாதிரி கிண்டி உனக்கு சமைச்சு கொண்டு வரேன்னு சொன்னேன். நம்ம பஸ் ஏறினா எத்தனை மணிக்கு போவோம்? 8 மணி பஸ், 7:30 போங்கிற மாதிரி உட்காந்துட்டேன். 7 மணி ஒரு 6:30 தான் ஞாபகம் வருது. அண்ணே நீங்க 1 மணிக்கு முன்னாடியே போகணும். 7 மணிக்கு அரை மணி நேரம் தான் இருக்கு. திருப்பிக்கிட்டு ஆட்டோ ரொம்ப சாத்தி இருப்போம். ஜஸ்ட் மிஸ் வளர்ச்சி கிழிச்சுலாம் ஓட்டி கொண்டு வந்து ஏர்போர்ட்ல போனா போர்டிங் இது பண்ணிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு, ஒருத்தங்க பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சார் நீங்க தானே லேட்டா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 1/2 மணி நேரத்துல தனி வண்டியை வச்சு கொண்டு போய் கடைசியா எனக்கு போய் ஃபிளைட்ல ஏத்தி விட்டாங்க. அப்படி ஏறி கோயம்புத்தூருக்கு, அப்படியே சென்னையில இருந்து இங்க கோயம்புத்தூர் வந்து இறங்கணும்னா எங்க அண்ணன் வெடி வெயிட் பண்றது தான். இந்த நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு காலேஜ் தான் திருப்பி கொண்டு வந்து என் ஒய்ஃப பாத்துட்டு அப்ப விட்டுட்டு, ஆமா இப்ப ஒய்ஃப் இப்ப லவர் கேளுங்க கேட்கணும், அதை விட்டு கேள்வி தேவையில்லாத மட்டும் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்க தங்கச்சி ஏத்துக்கிட்டோம். அதான் நல்ல பிள்ளைங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆமா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை. எனக்கு வீடியோ அதனாலதான் இவ்வளவு கன்ஃபஷன் பண்றாரு. கிளம்பி ரைட் எடுத்து இப்படி மேல சிங்கனூர்ல வந்து பஸ் ஏத்திட்டு போனுங்க. பஸ் ஏத்திட்டு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நான் போனேன். அப்புறம் தான் நேரா வந்தேன். எங்க இருந்தது? நான் டேரக்டா வந்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு புளிசாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எங்க டிஷ் செய்யறது? அப்புறம் இவங்க தின்னுட்டு இருந்தாங்க. முடிவு டைம் ஆகும். டேய் இன்னும் டைம் ஆச்சுடா, 1 மணி நேரம் அங்க இருக்குடா, இங்க இருக்கு நான் சொல்லிட்டு போனேன். இதுதாங்க கோயம்புத்தூருக்கும் எனக்கும் உள்ளது. சாப்பாடு இதுவும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இதுல பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். லிட்டரலி அந்த பட்டை மிளகாவோட ஃப்ளேவர், உரப்பு வர்றது வேற, அதாவது காரம் வர்றது வேற, ஃப்ளேவர் விறகடுப்பு வந்து அதே மாதிரி ஏதோ ஒரு மாயத்தை செஞ்சிருக்கு இதுல. காரம் தாங்க தயிர் கொஞ்சம் மேல அப்பனா கோயம்புத்தூர்ல உரப்பா இருக்கிறது நான் காரத்தை என்ஜாய் பண்றேன். நல்லா நீதான் பண்ணுவீங்க, நீ யாரும் தெரியாதா? அது சாப்பிட வச்சே கொண்டுருவீங்க போறேன்ற அளவுக்கு பயங்கரமா இருக்கு. எனக்கு இங்க வரையும் சாப்பிடுவேன் நிறைய இருக்குல்ல. முடியல, ஆனா கொஞ்சோண்டு இடம் இருந்தா கூட அது ஃபுல்லா காலி பண்ணிடுறேன். அந்த அளவுக்கு இருக்கு. இதை வந்து வைக்கவே முடியல, அவங்களாலே முடியல. என்ன பண்றது தெரியாம உட்காந்து பார்சல் கொண்டு போயிடலாம் இருக்கேன். பல்லடத்துல வந்து கோச்சை, பல்லடம் கோச்சைன்னு சொன்னாலே தெரியும் போல, வந்துடும். பல்லடத்துல இருக்கா? நிறைய பேர் கிராஸ் சைட் போயிருக்காங்க. சாப்பாடு வீடியோவா போடுறோம், என்னடா நான் சொல்லணும்னு நினைச்சேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் சாப்பிடணும், கிரேவிங் ஆகி அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இப்ப நீங்க டயட் கண்ட்ரோல்ல இருக்கீங்க அப்படின்னா, நாங்களே வந்து இப்ப நான் பண்ற சாப்பாடு வீடியோனா வந்து ஒரு மாசத்துக்கு என்னடா ஒரு 3 வாட்டி 4 வாட்டி போறோமா, மேக்ஸிமம் 5 நாள், மேக்ஸிமம் ஒரு 5 நாள் அந்த மாதிரி தான் பண்றோம். நீங்க பாக்குறதுனால அந்த மாதிரி பண்றதான் தவிர்த்து மற்ற டைம்ல நாங்களும் டயட்ல தான் இருக்கு, டயட் கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. சும்மா வந்து சாப்பிடுறது வந்து நல்ல ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், நல்லா என்னைக்காவது ஒரு நாள் இது மாதிரி போய் சாப்பிடணும், இந்த மாதிரி செட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வேற லெவலா தெரியும். நல்லாவும் இருக்கான், யாருன்னே நம்ம புரிஞ்சுக்க முடியல. ஓகே, நான் இந்த பக்கம் வரேன். ஆமா, கண்ணாடி போட்டு சாப்பாடு புரிஞ்சு சாப்பாடு சூப்பரா இருக்கு, உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. தக்காளி ரசம், இது பச்சை புளி ரசம், ரசத்திலே 3 டைப் இருக்கு. கோழி ரசம், அதே மாதிரி தக்காளி ரசம் இருக்கு பாத்தியா? இது வந்து ஐடிசி கிராண்ட் சோலால ஆவர்த்தனான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அப்ப நான் அவரோட இந்த ஆனிவர்சரிக்கு ஒருவோட நாங்க போனோம். அப்ப பார்த்தா இதே இந்த தக்காளி ரசத்தை வந்து மார்டினி கிளாஸ்ல ஊத்தி எல்லாரும் குடிச்சிருக்காங்க. உண்மையா சொல்றாரா? மார்டினி கிளாஸ்னா அந்த சரக்கு கிளாஸ் மார்டினின்னு சொல்லி. ஓகே ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. நக்கல் அடிக்கிறாரு. அப்பெல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்காங்க போல இருக்கு, நக்கல் அடிக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது நினைக்கிறேன். இவரை மாட்டின மாதிரி இப்போ ஒத்துக்கிட்டார்ல, இவருக்கு தெரியுற மாதிரி அதுதான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனா இது பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனா அது 2 மணி நேரம் உட்காந்து வெயிட் பண்றது ரொம்ப ஏன்னா நம்ம
பயங்கர பசியில மதியான டைம்னா பயங்கரமா பசியில போயிருந்தோம்னா கண்டிப்பா விலைக்கே ஆமா ஆகாது. ஆமா நான் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப ஐயோ பசிக்கும் அந்த டைம்ல இருக்கணும் போனோடனே இருக்கணும் சாப்பிட்டுட்டு இல்ல வந்துடணும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஒரு அரை மணி நேரம் கூட வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலாம் போச்சுன்னா பொறுமை போயிடும் இந்த நம்மளுக்கு. மாதிரி நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க வெயிட் பண்ணி சாப்பிடுங்க இல்ல அந்த மாதிரி வெயிட் பண்றாங்கன்னா அங்க ஏதாவது டிவி ஏதாவது என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஏதாவது வச்சாங்கன்னா டைம் போறதும் நம்மளுக்கும் தெரியாது. ஃபேமிலியோட போனா தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதான் என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்காது. இந்த மீன் கண்காட்சி மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாம், இல்ல அந்த மாதிரி ஆமா, டிவி படம் ஏதாவது வச்சா கூட அதை பார்த்தாவது நம்மளுக்கு டைம் எல்லாம் போயிடும். வாங்கி கொடுத்துட்டு இவங்க வேற எங்கேயாவது ஷாப்பிங் அந்த மாதிரி போயிட்டு வந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி அப்படி வேணா பண்ணலாம். வெயிட் பண்ணிலாம் கஷ்டம். நம்மளால முடியாது நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்